ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட. ஏன் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்ட மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதை ஏன் இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகி நல்லா இருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். நான் நல்லா தாங்க இருந்தேன். நல்லா வீடியோ போட்டுக்கிட்டு, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, நல்லா ஜாலியாக தாங்க இருந்தேன். எந்த ஒரு சிம்டம்ஸுமே எனக்கு தெரியல. அப்புறம் மந்த்லி பீரியட்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, அது கூட எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. எந்த தொந்தரவுமே கிடையாது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ஆந்தேதி காலையில் ஒரு விடிய காத்தால மணி ஒரு 3 மணி இருக்குங்க. ஃபேன் ஒரு மாதிரி சவுண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக எந்திரிச்சு போய் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்தேன். லைட்டாக ரைட் சைடில் வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்தேன். இருக்க வலி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எழுப்பி அவர் போயிட்டு இளநீயை தான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இளநீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் மோர் கலக்கி கொடுத்தாங்க, சீரக தண்ணி, அதுன்னு சொல்லிட்டு ஹோம் ரெமெடி எல்லாமே ட்ரை பண்ணோம். அப்போது வயிறு வலி கேட்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் முடியாதுன்ட்டு சனிக்கிழமை நைட்டே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சப்போ ஏதாவது சதப்பிடிப்பு ஏதாவது இருக்கும், எழுந்த ஃபோர்ஸ்க்கு, இல்லை கேஸ் ட்ரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட் போட்டால் எனக்கு வயிறு வலி சுத்தமாகவே கேட்கவே இல்லை. இருக்க வலி அதிகமாக தான் ஆச்சு, குறையவே இல்லை. அதுக்கப்புறம் மண்டே மார்னிங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்போ இது சரி சாதாரண வலி மாதிரி தெரியல, நீங்கள் எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. சண்டே எங்கேயுமே ஸ்கேன் சென்டரே இல்லை. அப்புறம் மண்டே காலையிலே ஸ்கேன் பண்ணி போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, ரைட் சைடில் கர்ப்பப்பையில் இருக்க சினைப்பையில் கட்டி பெருசாக வளர்ந்துருக்கு. நீங்கள் எந்திரிச்ச வேகத்துக்கு அது ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு பெயின் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. இதை லேப்ரோஸ்கோபி மூலமாக பண்ணி எடுத்துடலான்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போயிட்டு இல்லை, இது லேப்ரோஸ்கோப்பிங் பண்ண முடியாது, கட்டி பெருசாக இருக்கிறதுனால ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்க முடியும், ஓப்பன் பண்ணி தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் எதனால் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க கரெக்ட் டைம் சாப்பிடல, ஹெல்த்தியாக சாப்பிடல, அப்புறம் டிப்ரெஷன் அது இதுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரத்தமும் கம்மியாக இருந்தது உடம்புல. அப்புறம் 4 யூனிட் பிளட் ஏற்றி தான் எனக்கு ஆப்ரேஷனே பண்ணாங்க. ஸோ வார்டில் இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோங்க இது. அப்புறம் ட்ரிப்ஸ் அதெல்லாம் போட்டு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நான் நல்லாவே இருக்கேன். அதனால தான் நானும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், எல்லோரும் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.